கூட்டிட்டு வந்தீங்க. என்ன இது மண்டபம் மாதிரி இருக்கு? அடியே, மண்டபம் மாறி இல்ல, மண்டபமே தான். அது சரி, அதான் எதுக்குன்னு கேட்டேன். எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யாருக்காச்சும் கல்யாணமா? ஆமா ஆமா, நாளைக்கு கார்த்திக்கும் ஷர்மிக்கும் இங்கதான் கல்யாணம். என்ன காமெடியா? ஷர்மி உண்மையா தாண்டி சொல்றேன். நாளைக்கு உனக்கு எனக்கு இங்கதான் கல்யாணம். இங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. மண்டபத்தை உன்கிட்ட காட்டிட்டு போலாம் தான் அப்படியே வர வழியில கூப்பிட்டு வந்தேன். மண்டபம் எப்படி இருக்குடி? என்ன இவ்வளோ பெரிய மண்டபத்துல நமக்கு கல்யாணமா? விளையாடாதீங்க நீங்க. நீ சீரியஸா சொல்ற ஷர்மி? நாளைக்கு உனக்கு எனக்கு இங்கதான் மேரேஜ். அதை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். என்னங்க நீங்க எப்படி செலவு பண்றீங்க? ஷர்மிமா போதுண்டா, நான் எத்தனையோ பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். நீ எனக்கு கிளாஸ் எடுத்து டெய்லி கொள்றேடி. போதும். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். அது வரைக்கும் ப்ளீஸ், நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிறேனே, அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு, சரியா? இந்த மண்டபத்துக்கு எவ்வளோ வாடகை? சில விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாம இருக்கதான் உனக்கும் சந்தோஷம், அதனால எனக்கும் சந்தோஷம். இல்லைன்னு வச்சுக்கோ, வர பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாதுடி. தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. வா, உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். ம், சரி ஓகே. சொன்னா எதுவும் கேட்க மாட்டேங்கும் போது நான் என்னத்தை தான் சொல்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன். இதே மாதிரி பண்ணிட்டுருங்க, அப்புறம் தெரியும் ஷர்மி யாருன்னு. சரி சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வா, உள்ள போய் மண்டபத்தை காட்டிட்டு அப்புறமா கிளம்பலாம், ஓகேவா? ஷர்மி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னதுங்க? ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்களும் இன்னைக்கு வருவாங்க. ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் இருக்கு. அப்படின்னா? ஐயோ, எப்படிதான் அவளை வச்சு கரை சேர்ப்பனும் கடவுளே. எதுவுமே தெரியாத வெள்ளந்தியா இருக்காளே. கேட்ட கேள்விக்கு பதில். ப்ரீ வெட்டிங் ஷூட்னா என்ன? இங்க பாரு ஷர்மி, இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோ எடுக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சாங் மாதிரி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் போட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுதான் ப்ரீ வெட்டிங் ஷூட். அது என்ன நமக்கு எதுக்கு? நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல, அதனால தான் நம்மளும் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து நான் என்ன கேட்ப வருவேன்னு உங்களுக்கே தெரியும். கேட்டினா கழுத்தை முடிச்சு நடிச்சுண்டி. உள்ள வா. ஷப்பா, எப்படியாவது சீக்கிரம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டை முடிச்சுட்டு உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். தாயி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கார்த்தி, போற போக்கொன்னும் சரியில்லை. ஐயோ ஐயோ, சிரிக்காதீங்க, நான் திட்டிட்டு தான் இருக்கேன். தெரியுமா தாயே, திட்டு உன்னை வேண்டாங்கள. உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டு சீக்கிரம் ப்ரீ வெட்டிங் ஷூட்கார வேற கால் பண்ணியிருக்கான், வந்துருவாங்க. வா. சரி ஓகே. சப்பா, என்னங்க இவ்வளோ பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க? எங்கேருந்து இவ்வளோ பூ கொண்டு வந்திருப்பாங்க? அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வரதுடி. பாதி ஃபுல்லா வெளிநாட்டுல இருந்து தான் வரும். என்ன, வெளிநாட்டுல இருந்தா? ஆமா, நீயே பாரு, இங்க இருக்க பூலாம் நம்ம ஊர்ல விளையுமா? யோசிச்சு பாரு. ஆமா, பார்த்தா வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, இவ்வளோ கிராண்டா பண்ணணுமா? ஷர்மி, கிராண்டா பண்றதுங்கிறது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டைம் தான் கல்யாணம் ஆகும். அந்த ஒரு டைமும் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எல்லா விஷயங்களும் நம்ம தான் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா? அடிக்கடி நாம் ஒன்றும் கல்யாணம் பண்ண போடல, எல்லாமே ஒரே ஒரு டைம் தான். ஸோ ஹாப்பியா நமக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா? ம், புரியுது புரியுது. நீங்க ஒரு முடிவோட இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. நம்ம பண்ணுங்க. இதுக்கு எப்படியும் பார்த்தா நிறைய செலவாயிருக்கும்னு தோணுது. ஏங்க இது ஒரு நாள் குத்து மாதிரி இவ்வளவு செலவு? நீ எனக்கு ஸ்பெஷல் ஷர்மி, அதனால தான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நல்லா தான் இருக்கு எல்லாமே. ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம தகுதிக்கு இது ரொம்பவே அதிகம் தான் நான் நினைக்கிறேன். சாரி, உங்களை சொல்லலை, என்ன நான் சொல்லிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் குணத்து முன்னாடி இந்த காசு பணம் இதெல்லாம் கம்மி தான். நல்லா டயலாக் ஒன்று பேச கற்று வச்சிருக்கீங்கங்க. பின்ன சமாளிக்க தெரியணும்ல ஷர்மி. நல்லா சமாளிக்கிறீங்க. சரி, ப்ரீ வெட்டிங் ஷூட்காரங்க வந்துட்டாங்களா? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அம்மா உங்க கூட இருக்கனால ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க. நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அத்தை ஒன்றும் தேட மாட்டாங்க. நெக்ஸ்ட் பீச்சுக்கு போகிறோம், ப்ரீ வெட்டிங் ஷூட்டை முடிக்கிறோம், கிளம்புறோம், ஓகேவா? சரிங்க. சரி வாங்க மேடம், போகலாம். போகலாம் சார். ரெடி, டேக், ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு சார். நெக்ஸ்ட் போஸ்ட் போலாமா? ஓகே. என்னங்க அடுத்த போஸா? ஆமா ஷர்மி. சார் ஸ்மைல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போஸ் சார். ஓகே. ஷர்மிமா. சரிங்க.
அவ்வளோதான். ஓகே. ஐயோ என்னங்க பார்த்துங்க, கீழே போட்டுறாதீங்க. அதெல்லாம் போட மாட்டேன். நீ அப்படியே இரு. நீ இடம் இல்லைன்னா நான் கிலோ போட மாட்டேன். ஓ என்னங்க நீங்க, அவ்வளோதான், நான் இதோட முடிச்சுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறேன் அதை இருக்கேன், நான் பாடாப்படுத்துறீங்க. ஏய், அவர் வந்துட்டார், அமைதியா இரு. அவ்வளோதான் சார். ஸ்மைல் ப்ளீஸ். இதோட முடிச்சுக்கலாம். என்ன சார் அதுக்குள்ள போதுங்கிறீங்க? இன்னும் ஒரு 5 ஸ்டில் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. இதை வச்சு எவ்வளோ ஆல்பம் போட முடியுமோ போட்டுருங்க. சரி ஓகே சார். ஷர்மி, அவ்வளோதான். இறக்கி விடுங்க என்ன. அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாங்க. இறக்கி விடுங்கன்னு சொன்னேன், அவர் தான் போயிட்டாருல. அதனால தான் இருக்குல்ல, அவர் தான் இங்கே இல்லையே. ஓ விடுங்கங்க, தூக்கி வச்சுக்கிட்டு இது என்ன குழந்த மாதிரி. ஆமாம், நீ எனக்கு குழந்தை தானே. இன்னைக்கு பூரா என்ன பீச்லேயே செட்டில் ஆகிறதான்னு நினப்பா. என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டீங்கன்னா நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஓகே ஓகே. நாளைக்கு உனக்கு எனக்கு நிறைய கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஹாப்பியாக போய் ரெஸ்ட் எடு. அதுக்கு என்ன வீட்டில் விட்டாதானே, இப்படியே தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பொழுது இங்கே போயிடும். சரி ஷர்மிமா. எதுக்குமா என்ன சீக்கிரம் வர சொன்னீங்க? ரகு, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். நம்ம ரம்யாக்கும் உனக்கும் வளகாப்பு பண்ணிடுவோமா? என்னம்மா அதுக்குள்ளயா? ஆமாப்பா, 5 மாசம் நடக்குதுல்ல, வளகாப்புலாம் நான் காலகாலத்துக்கு பண்ணணும். ஒவ்வொருத்தங்க 3 மாசம் 5 மாசம் 7 மாசம் 9 மாசம்னு பண்ணிட்டு இருப்பாங்க. நாம 5லேயே பண்ணிடுவோம். என்ன சொல்றவா நீ? சரி ஓகேம்மா. பண்ணனா அவளுக்கும் ஹாப்பியாக தானே இருக்கும். பண்ணிடலாமா? சரிப்பா, நீ அவங்க அம்மாவையும் ரம்யாவையும் கார் பிடிச்சி இங்கே வர வச்சிடுறியா? சரிம்மா, நான் வர வைக்கிறேன். வளகாப்பு முடிச்சு அப்புறம் வேணா உங்க வீட்டுக்கு அனுப்பிக்கலாம். சரியாப்பா? ஓகேம்மா, பார்த்துக்கலாம், விடுங்க. சரி, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நீயும் ஃபோன் பண்ணி வர வச்சிரு. நல்ல நேரத்திலே பார்த்து வளகாப்பு பண்ணிடலாம். சரிங்கம்மா. அப்பா எங்க? அந்த விஷயமா தான் சில பொருளாக தேவை, வெளியே அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே. சரி, நான் பார்த்துக்கிறேன். ரம்யா வந்தங்காட்டி பண்ணிக்கலாம். சரிப்பா ரகு, அதுக்கு தான் கூப்பிட்டேன் உன்னை. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனே உனக்கு ரம்யாக்கும் தான். உனக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை, ரெஸ்ட் எடு. சரிம்மா. சரி, நான் போய் ரம்யாட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. ஹலோ ரம்யா. சொல்லுங்கங்க. என்னங்க? ரம்யாமா, நீ அம்மாவும் கார் புக் பண்ணி கொஞ்சம் அம்மா வீடு வரைக்கும் வர முடியுமா? அங்கே இருக்கீங்க நீங்க, சொல்லவே இல்லை. இல்லை, அம்மா தான் வர சொன்னாங்க. நான் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேன். அம்மா உனக்கு வளகாப்பு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ரம்யா. நீயும் அம்மாவும் கிளம்பி வரீங்களா? என்னங்க 5 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள வளகாப்புங்கிறீங்க? அது என்னமா அம்மா தான் செய்யலாங்கிறாங்க. நமக்கு என்ன, வா, பண்ணுறனால குழந்தைக்கு நல்லதுன்னா பண்ணிக்க வேண்டியதான். சரி ஓகேங்க. அம்மாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ வளகாப்பாப்பா உங்க வீட்டில் பண்ணிக்கிற மாதிரியா? அம்மா ரம்யா இங்கே பண்ணிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி. சரிங்க, நான் அம்மாவும் கிளம்பி வரோம். ஓகேம்மா, வச்சுட்டுமா? சரி ஓகே. ஓகே, இப்படியே அவட்ட சொல்லியாச்சு. சரி, ரெஸ்ட் எடுப்போம். வந்தாங்கட்டி மற்ற வேலையை பார்த்துக்கலாம். ரம்யாம்மா உள்ள போலாமா? சரிங்கம்மா. சரிம்மா வா. ரம்யாம்மா வாமா, உனக்கு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாவை காணோம். மாமாவை கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்கு, போய் பார்க்க சொல்லியிருக்கேம்மா. என்ன சம்மந்தியம்மா திடுப்புன்னு வளகாப்பு பண்ணலான்ட்டீங்க? இல்லை, நான் முன்னே யோசிச்சு வச்சதான். நாளும் போயிட்டு இருக்கு. சரி 5ஆம் மாதம் தொடக்கத்திலே வச்சுக்கலாம் தான் நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லலைன்னு. ஐயோ சச்சா, இதில் என்ன இருக்குது தப்பாக எடுத்துக்க? நல்லது பண்ணுறதுக்கு யார் பண்ணால் என்ன? ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. ரம்யா, ட்ராவல் சேஃபாக தானே இருந்தது? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரம்யா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என்னம்மா? ஆமாத்த, எனக்கும் அப்படி தான் இருக்குது. சரிம்மா ரம்யா, நீ போய் வளகாப்புக்கு ரெடி ஆகுறீங்களா 2 பேரும்? இப்போயே வாத்தா? ஆமாம்மா ரம்யா, நல்லா பண்ணணும்ல, அவங்க சொல்கிறது சரிதான். நீ போய் ரெடி ஆகும் மாப்பிள்ளை நீயும். சரியாத்தா, நான் போய் ரெடி ஆகிறேன். என்னங்க வாங்க. சரிம்மா ரம்யா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சம்மந்தியம்மா? இல்லை நான் எல்லா வேலையும் முடிச்சுதான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்ல. இதனால என்னம்மா, படப்படன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரம்யா போலாம். பண்ணதி எப்படி டெக்கரேஷன்லாம் பலமா இல்லை? பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த விட நல்லாவே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சம்மந்தியம்மா? பரவாயில்ல சம்மந்தியம்மா, நீங்கள் ஒத்தாலாம் இருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்க தம்பி, நான் அவ ஏற்பாடு பண்ணல, எல்லாம் நான் தான் பார்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன புசுக்குன்னு வானதி சொல்கிறீங்க? ஐயோ, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நீ சந்தனம் வைக்க ஆரம்பிக்கலாம். வைங்க வைங்க, நீங்களே ஃபஸ்ட்டு வைங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், பொண்ணோட அம்மா நீங்கள் தான், நீங்கள் ஃபஸ்ட்டு வைங்க. யார் வச்சா என்ன, பரவாயில்ல வைங்க. வானதி அவங்க தான் சொல்கிறாங்களே, நீயே ஃபஸ்ட்டு போய் ஆரம்பி. சரிங்க. பொண்டாட்டி ஹாப்பியா நீ? ரொம்ப ரொம்ப. இவ்வளோ சீக்கிரமா வளகாப்பு பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த வளையல் சத்தத்தை கேட்டு இந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. எப்பையும் காதில் வளையல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குல்ல. ஆமாம் ரம்யா. அத்தை நடந்து வைக்க வராங்க.
வாங்கம்மா வைங்க. இதோ வைக்கிறேன். பேசிட்டீங்களாப்பா? நாங்க என்னத்த பேசுறோம், வாங்க வாங்க. சம்பந்தியம்மா, மாப்பிள்ளைக்கு அப்படியே வச்சு விடுங்க. சரிங்க சம்பந்தி. 2 பேரும் சேர்ந்து ஆரோக்கியமான குழந்தைய பெற்று கொடுக்கணும். நல்லா இருங்கப்பா. 2 பேரும் நெடுவூழி வாழணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நல்லா இருங்க. தேங்க்ஸ் அத்தா. தேங்க்ஸ்மா. சம்பந்தி, இப்போ நீங்க வைங்க. ஐயா அவரும் வைக்கட்டும், அப்புறம் வேணா நான் வச்சுக்கிறேன். சரி, என்னங்க நீங்க வந்து வைங்க. ரம்யாமா, சீக்கிரம் பேரனையோ பெத்தையோ பெத்து கொடுக்கணும், சரியா? கண்டிப்பா மாமா, சீக்கிரமா உங்க பேரனையோ பெத்தையோ பெற்று கொடுத்துருவேன், சரிங்களா? சந்தோஷமா. அப்பா என்ன எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உனக்கு என்ன தர சொல்லணும்? நீ ஏன் பிள்ளைய பெத்து கொடுக்குற? என் மருமக தானே பெத்து கொடுக்க போறா? என்னப்பா இப்படி நோஸ்கட் பண்றீங்க? நல்லா இரு, நல்லா இருங்க. 2 பேரும் தீர்காயுசோட நல்லா இருக்கணும். தேங்க்ஸ்பா. சம்பந்திமா, இப்ப நீங்க வைங்க, வாங்க. சரிங்க சம்பந்தி. நல்லா இருக்கணும் என் தங்கம். சீக்கிரமா குட்டி தங்கத்தை பெற்று கொடு ரம்யா. கண்டிப்பாமா. மாப்பிள்ள 2 பிள்ளைகளை பெற்று கொடுத்துருங்க. சரிங்க தா, இன்னொன்னு கூடி சீக்கிரமா பெத்து கொடுத்துற விடுங்க. குறும்புக்கார மாப்பிள்ள. 2 பேரும் நல்லா இருக்கணுமா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் அத்தா. இருக்கட்டும் மாப்பிள்ள. சம்பந்தியம்மா, ஒரு வழியா சீமான் தான் நல்லபடியா முடிஞ்சுது. ஆமா சம்பந்தி, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோமா? இதை நம்ம சொல்றதை விட ரம்யாவும் ரகு சொன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. நாங்களா? ஆமாப்பா, நீங்களே சொல்லிடுங்க. சரிங்க, நம்மளே சொல்லிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம் ரகுகளே. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு கதையை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டமேன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஒன்றும் இல்லை உறவுகளே, ஆல்ரெடி இந்த கதை வேற ஒரு சேனல்ல போட்டது. அந்த சேனல்ல ப்ராப்ளம் வந்தனால அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த சேனல் நியூவாக கிரியேட் பண்ணி இதில் போட்டேன். அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிலா கார்ட்டூன். ஏன்னா இந்த கதையை சீக்கிரமா முடிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை உறவுகளே, இந்த கதையோட கண்டினியூஷன் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 45 எபிசோடு போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 சம்திங் வந்துருச்சு. பிகாஸ் நான் ஏன் முடிக்கிறேன்னா, எனக்கு வந்து 4 மாதம் ஆயிடுச்சு உறவுகளே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், கிட்டத்தட்ட இதோட 4வது மாதம். இந்நேரம் பார்த்தீங்கன்னா சேனல் மானிட்டைசேஷனே ஆயிருக்கணும். ஆனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை பாதியில் வந்தனால தான் நிறைய பேத்துக்கு இந்த கதை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தவர்களே, இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிடுச்சு. அதனால எனக்கே சொல்ல போனால் ஒரு சில நேரம் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. என்னடா அது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், ஆனால் ஒன்று சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகணும், அப்படி இல்லைன்னா வியூஸ் ஆடி போகணும். 2மே இல்லாத போது ஒரு கட்டத்துக்கு மேலே எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை இல்லை உறவுகளே. அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, விடுங்க. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லையா? இனிமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கதையை நல்லபடியாக கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் நல்ல கதையை கொடுக்க முயற்சி பண்ணுறேன் உறவுகளே. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டிகேவி கார்ட்டூன் சேனல்ங்கிறது என்னோட சேனல் தான். அந்த சேனல் டெலிட் ஆயிடுச்சு உறவுகளே. அதனால தான் பிங்க் நிலா கார்ட்டூன்ற சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ வெண்ணிலவு கார்ட்டூன் சேனல்ங்கிறது என்னோட 3வது சேனல். இந்த ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இது 1000 சப்ஸ்கிரைபர் தொடுமா தொடாதா அதெல்லாம் எனக்கு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுற உறவுகளே. இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி, வேற என்ன சொல்றதுன்னு தெரில. கடவுள் விட்ட வழின்னு சொல்றத தவிர சப்ஸ்கிரைபர் விட்ட வழின்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? அப்புறம் உறவுகளே, நியூ ஸ்டடி கண்டிப்பாக நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீயே என் சுவாசம் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வரும். எல்லாரும் மறக்காம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுனாலும் சரி, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க உறவுகளே. நாளைக்கு நியூ சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு கண்டிப்பாக வரும். பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு நீங்கள் தரணும். நீ என் சுவாசத்தோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன எதுன்ட்டு நாளைக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உறவுகளே. நாளைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் மட்டும்தான், நான் தான் சொல்லலை, அடுத்து எப்படி கதையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஸோ ஸ்டே டியூன் உறவுகளே. நாளைக்கு வேற ஒரு கதையில நானும் ரம்யாவும் உங்களை வந்து சந்திப்போம். ஓகே உறவுகளே, பாய். லவ் யூ ஆல். லவ் யூ ஆல் உறவுகளே. அம்மா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இல்லை செம்பு, உனக்கு ஒரு பொண்ணை பற்றி கல்யாணம் பண்ணி வச்சலாமல இருக்கு. ஜம்முன்னு இருக்க. எல்லாம் அத்தா எடுத்து கொடுத்ததா. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. என்ன பண்ணுற உங்க அக்கா? அவ ரெடி ஆகிட்டே இருக்கா. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வந்துட்டம்மா. எப்படிம்மா, அழகா இருக்கனா? ஷர்மி, கல்யாணக்கலை கேள்விப்பட்டிருக்கேன்.
இப்பதான் உன் ரூபத்துல பாக்குறேன். எம்பிட்டு அழகா இருக்க. அன்னைக்கு விட இன்னைக்கு சூப்பரா இருக்கமா. எப்படி மாப்பிள்ள என்ன பார்த்தா அசந்துருவாரா? அம்பிட்டு அழகா இருக்க. திஷ்டி பண்ண ஒன்று வச்சிருக்கலாம்ல. இன்னும் அங்க போயெல்லாம் மேக்கப் பண்ணலாமா, அதனாலதான் வைக்கல. சரி சரி பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆயிடும். வாங்க போலாம். கிளம்பலாம். சரிம்மா சரிம்மா, நல்ல நேரத்துல மண்டபத்துக்கு போகணும், அதுக்குதான். சரிங்கம்மா. அம்மா கிளம்பலாம். அங்க ஷர்மை வீட்டுல மண்டபத்துக்கு போயிட்டாங்க. சரிப்பா, அதெல்லாம் கேட்கணும்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. நல்லா நேரம் முடி இருக்கலாம், மண்டபத்துக்கு கிளம்பணும். வாங்க போலாம். சரிங்கம்மா. டாக்ஸி புக் பண்ணிருக்கேன், டாக்ஸில போயிடலாம். எங்கடா நமக்காரு? அம்மா அது ஷர்மை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அப்படியாப்பா, சரி பரவாயில்ல விடு, டாக்ஸி வந்துரும்ல. வந்துருமா. எப்படியோ கார்த்தி நினைச்ச மாதிரியே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தான்பா. கல்யாணம் வேணான்னு இருந்தவன் இன்னைக்கு கட்டினா அந்த பிள்ளைதான் கட்டுறான். என்னத்த சொல்றது? அம்மா இன்னும் நீங்க அதை விடலையா? இன்னும் 10 வருஷம் நல்லா சொல்லிதான் கட்டுவேன். போங்கம்மா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சும்மா சும்மா அதையே சொல்லி காட்டுறீங்க. சரி சரி, இனிமே சொல்ல மாட்டேன்ப்பா, விடு. சரிங்கம்மா, டாக்ஸி வந்துருச்சு, வாங்க போலாம். சரிப்பா. அடடே, நாங்களும் கரெக்டா இப்பதான் வரோம். நீங்களும் இப்பதான் உள்ள போறீங்க? ஆமா சம்பந்தியம்மா, இப்பதான் காரை விட்டு இறங்கி உள்ள போக வந்தோம். கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் ஒரே நேரத்துக்கு வந்திருக்கோம். ஆமா சம்பந்தி. சரி உள்ள போலாமா? வாங்க வாங்க, நல்ல நேரம் முடி இருக்குல்ல, உள்ள போலாம். மாப்பிள்ள ரெடி ஆகி 3 மாசம் ஆச்சு. பொண்ணு ரெடி ஆகி 3 மாசம் முடிஞ்சிருச்சு. பாபா கச்சேரி இருக்கு உனக்கு. சி போங்க. சரி போங்க போங்க, இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது? நல்ல நேரம் முடிக்கல, தாலி கட்ட முடிக்கணும்ல. போங்க போங்க, போய் ரெடி ஆகுங்க. ஆமாம்மா ஷர்மி, ரெடியாக லேட் ஆகும், போய் ரெடி ஆகு சீக்கிரம். சரிங்க அக்கா. வா ஷர்மி, உள்ள போகலாம். போய் சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகலாம். சரிங்கம்மா. கெட்டுங்களா ஷர்மிமா, ஹாப்பி அடி. ரொம்ப ஹாப்பி. எப்படி என் ஷர்மியை எனக்கே சொந்தாக்கிட்டேன். ஹாப்பியோ ஹாப்பி நானும். ஒரு வேளையா கார்த்திக் ஷர்மி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சுப்பா. ரொம்ப நாளா அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு இல்லைங்க? ஆமா ஆமா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க? அதான் உண்மை. ஷர்மிமாவோட கல்யாணத்தை எப்படியோ முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷர்மிகா, நீ நல்லா இருப்ப. மாமா நான் நல்லபடியா பாத்துக்குவாரு. எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. உன்னை ஒரு நல்ல ஆள் கையில பிடிச்சு கொடுத்தாச்சு. எப்பா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. அப்படியே எல்லாரும் இங்க பாருங்க, ஒரு போட்டோ எடுத்து விட்டுருவோம்.